வணக்கம் மக்களே, தீனாஸ் வியூ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்க நிசான் ஷோரூமில் தான் இருக்கிறோம். இங்கே நம்மக்கிட்ட இருக்க இந்த ஒரு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா, நிசானில் புதுசாக லான்ச் பண்ண நிசான் கிராவைட். இதில் மொத்தமாக 5 மாடல் கொடுத்துருக்காங்க. விசியா, அசென்டா, என்கனெக்டா, டெக்னா அப்படின்னு ஒரு 4 மாடல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நம்மக்கிட்ட இருக்க இந்த ஒரு வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, லான்ச்சிங் எடிஷனாக லிமிட்டடாக விட்டுருக்க டெக்னா லிமிடெட் எடிஷன். ஸோ வாங்க இந்த வீடியோவில் இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தோம் அப்படின்னா, பியானோ பிளாக்ல ஒரு ஸ்டைலிஷ் கிரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் நிசானோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா, கிராவைட் அப்படின்ற நேம் ஒரு போல்டான ஃபாண்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். அண்ட் இந்த இன்ஜின் 72 PS பவரும் அண்ட் 96 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த வண்டி 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்லையும் கிடைக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லையும் பார்க்கிங் சென்சார் வந்துடுது. அண்ட் சிக்னேச்சர் LED ஹெட்லாம்ப் வந்துடுது வித் இன்டகிரேட்டட் DRLோட. அண்ட் டாப் வேரியண்ட்டில் மட்டும் இந்த LED ஃபாக் லேம்ப் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஒரு ரா லுக் கொடுக்கணுன்றதுக்காக இந்த வண்டியோட லிமிடெட் எடிஷனில் மட்டும் பம்பரில் ஒரு ஆரஞ்சு கலர் C ஷேப்பில் ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிட்டோடையே டேஷ் கேம் வந்துடுது. வண்டியோட சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா, வீல்ஸில் அலாய் வீல் கிடையாது. அண்ட் அதுக்கு பதிலாக ஸ்டைலிஷ் ஸ்டீலில் வீல் கவர் கொடுத்துருக்காங்க. டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, குரோம் ஃபினிஷிங் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 182 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரிஃப்டிங் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே கிராவைட் அப்படின்ற நேமில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது. அண்ட் சைடு வைசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் ஃபினிஷிங்கில் ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, LED டைல் லேம்ப் ஸ்ப்ளிட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் நிசான்ற பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் வைஃபர் டிஃபாகரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டேஷ் கேம் மட்டும் இந்த லிமிடெட் எடிஷன் கிட்லேயே கொடுத்துட்றாங்க. இன்டீரியரில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேரிங்லேயே ஆடியோ கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்துடுது. அண்ட் இங்கே சீட் அட்ஜஸ்டபிளும் வந்துடுது. டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, டூயல் டோனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ஒரு ராயல் லுக் கொடுக்குது. அண்ட் புஷ் ஸ்டார்ட் பட்டன், வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட்லாம் கொடுத்துட்றாங்க. அண்ட் 8 இன்ச்சுக்கான டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடுது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டிஸ்க்கு 6 ஏர் பேக் டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க பேஸ் வேரியண்ட்லேருந்து. அண்ட் இங்கே இந்த க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸாக இருக்குது. மேலே ஷார்ட்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே கொஞ்சம் ஸ்பேசியஸாக பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ரோவில் இருக்கவங்களுக்கு இது நல்ல லெக் ரூமும் கிடைக்கிது. அண்ட் செகண்ட் ரோவில் வந்து உட்காந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குன்னு பாருங்கள். என்ன மாதிரி ஆளே வந்து இங்கே ஒரு 3 பேர் வந்து என்ன 3 பேரில் தாராளமாக என்ன மாதிரி ஆளுங்க 4 பேர் உட்காராங்க. இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. என்ன மாதிரி ஆளுக்கு சொல்கிறேன் நான். நார்மலாக 3 பேர் வந்து தாராளமாக போகலாம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வந்து நமக்கு ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சின்ன லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ரோக்கான ஏசி வந்து இந்த டோரோட கார்னரில் கொடுத்துருக்குறாங்க ஒரு 2 சைடும். இந்த ரியர் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் டூயல் டோனில் தான் இந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவுமே சிம்பிளாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பில் இந்த சீட்டை ஃபோல்டபுள் ஆயிரும். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து மேலே ஏறி போக முடியும். ரொம்பவுமே ஈஸியான அக்சசபிளாக தான் இருக்குது. ஸோ இது ஃப்ரீயாக பெரியவங்க கூட ஈஸியாக ஏறி வந்துக்கலாம். அண்ட் தேர்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதாவது என் உடம்புக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம். லாங் ஜேர்னிஸுமே கூட வந்து இதை அவ்வளோ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் ஏசியை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ரோவில் டோரில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தேர்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. அண்ட் ஹேண்டில்ஸ் இங்கே இருக்குது, சீட் பெல்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு. இந்த இடத்துல 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரோ அட்ஜஸ்டபிள் தான். இன்னும் கூட இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் அட்ஜஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து இது ஒரு போதுமான ஸ்பேஸ் தான் க்ரியேட் பண்ணுது. உள்ளே போகிறதுக்கும் வெளியில் வர்றதுக்குமே வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. ஃபைனலாக இப்போது பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல பூட் ஸ்பேஸ் பெருசாக கிடைக்காது. இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன பேக் பேக்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு இந்த அளவுக்கு போதுமானது சின்ன சின்ன பேக்ஸ் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான் வைக்க முடியும். உங்களுக்கு இன்னும் ஸ்பேசியஸ் வேணும் அப்படின்னா வந்து இது வந்து அவ்வளோதான், நமக்கு இவ்வளோ பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. அண்ட் இதை வந்து ரிமூவபிள் தான், எடுத்துக்கலாம். நம்ம தனியாக வெளியிலே எடுத்துக்கலாம். இதை இந்த சீட்டை நம்ம அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டா இன்னுமே இது வந்து ஸ்பேசியஸாக கிடைக்கும்.
அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த இடம் ஸ்பேசியஸாக கிடச்சிருது. அண்ட் இந்த வண்டியோட பேஸ் வேரியண்ட்டோட ஷோரூம் ப்ரைஸ் வந்து 5.65 லேக்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி 7 சீட் செக்மெண்ட்டில் ஒரு நல்லாவே பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லுவேன். இந்த வண்டியை ஓவரால் லுக்கு இவ்வளோ தான். இந்த வண்டியில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் டச் அண்ட் ஃபீலாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம மதுரையில் இருக்க நிசான் ஷோரூமுக்கு வந்து இந்த வண்டியை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸையும் லொக்கேஷன்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப நாளாக பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டர் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி. தென் பாய் ஃப்ரம் தீனா.